பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியல் அலுவலர்கள் இங்கே வந்திருக்கவங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக இந்த ப்ரெஸ் ரிலீஸில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், திரு தத்தோ மாலிக் அப்படின்றவர் மலேசியாவில் ஒரு பெரிய பொருளாதார அது மட்டும் இல்லாமல் அவர் பல பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 7 பிஸ்னஸஸ் மொத்தமாக இருக்கும். அந்த 7 பிஸ்னஸ்ல மாலிக் ஆண்டனா, மாலிக் முஜோ, மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறைய வகையான பிஸ்னஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்ல மூலமா தமிழ் சினி உலகத்துக்கும் தமிழ் சினிமா துறைக்கும் பல்வகையான நன்மைகளையும் அதை சார்ந்து ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கு அனைவருக்கும் நிறைய சேரிட்டி ப்ரோக்ராம்ஸும் நடந்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கபாலி படம் 2016 வரும்போது அவர் கோ ப்ரொடக்ஷன் கபாலி படத்துக்கு மலேசியாவில் பண்ணியிருக்காரு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கபாலியுடைய ஃப்ளைட்டை மலேசியாவில் ஏர் ஏஷியா மூலமாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக ஒரு ஃப்ளைட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய முக்கியமான பின்னாடி ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு இருந்தது திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் தான். இது கூட கிட்டத்தட்ட ஒரு 150 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமாக தமிழ் படங்கள். அதில் முதல் படம் மலாயில் டிரான்ஸ்லேட் பண்ணி மலாய் லாங்குவேஜில் கொடுத்தது திரு தத்தோ மாலிக் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜனுடைய கான்செப்ட்ஸ் 1.0 ஆரம்பித்து இப்போ நினைக்கிற 5.0 வரைக்கும் பண்ணதும் அவர் தான். ஏஆர் ரஹ்மான் மூலமாக ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மூலமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல நட்சத்திர பிரபலங்கள் கூட சேர்ந்து கான்செப்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் நடத்துறதா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி ஷோஸாக இருந்தாலும் சரி, மீடியா ஷோஸாக இருந்தாலும் சரி, இது அனைத்தும் மலேசியாவில் தமிழ் வாழ் மக்களுக்கும் தமிழ் நட்சத்திர உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கும் அங்கே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ஒரே ஒருத்தர் திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் மட்டுமே. ஸோ இந்த சூழ்நிலையில் இவர் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது செலிபிரிட்டி அப்படின்றது தெரியுது. ஸோ இவர்கிட்ட எப்படியாவது பணம் பறிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதனால 11/3/2024 ஒரு யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனல்ஸில் ஒரு சில யூடியூப் சேனல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க, அது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு யூடியூப் சேனலில் முதல்ல இவரை டான் ஆஃப் மலேசியா அப்படின்றத குறிப்பிட்டு இவருக்கும் திரு ஜாஃபர் சாதிக் இப்போதைக்கு போதைப்பொருள் கடத்தலில் மாட்டியிருக்கிற திரு ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஆதாரம் இல்லாமலும் ஆவணம் இல்லாமலும் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து திருப்பி 13ஆம் தேதி திருப்பி இன்னொரு யூடியூப் சேனலில் திருப்பி இதே விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கும் ஆதாரம் ஆவணம் எதுவுமே இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இவரோட நல்லெண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நற்பெயரையும் கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தினால இந்த யூடியூப் சேனல்ஸ் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு உடனே இமீடியட்டாக திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் மலேசியாவிலேருந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. மலேசியன் போலீஸ் அங்கே இருக்க நார்காட்டிக்ஸ் சென்ட்ரல் டைரக்டர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்களுக்கும் இந்த சொல்லப்படுற ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் இதை தொடர்ந்து மற்ற யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை கவர் பண்ணணும், இது மூலமாக அவங்களோட ரேட்டிங்கை ஏற்றணும், அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸை ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வியூவர்ஸை ஏற்றணும் அப்படின்றதுனால இதை ட்ரையலாக வச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்னைக்கு டேட்டில் இந்த ஒரு பெயரை யூஸ் பண்ணுறாங்க. தத்தோ திரு அப்துல் மாலிக் அப்படின்ற பெயரை யூஸ் பண்ணி அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸையும் அவங்களோட வியூவர்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதனால நாங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். முதல்ல கமிஷன் ஆஃபீஸில் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அது லாட்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய என்கொயரி காலப்போக்கில் நடக்கக்கூடும். இந்த மீன் டைம் நாங்கள் 2 லீகல் நோட்டீசஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஒன்று ஆதன் மீடியாவுக்கு அகேன்ஸ்டா திரு மாதேஷ் மற்றும் வாராக்கி வாராக்கி பாலாஜி அப்படின்றவர் மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதே போன்று திரு சங்கர் சவுக்கு சங்கர், அதே மாதிரி சவுக்கு மீடியா அப்படின்றவருக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த லீகல் நோட்டீஸினுடைய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப முக்கியமாக ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று மலேசியனுடைய டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இவர் வந்தால் ஒரு 10 பேர் வந்து பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது செஞ்சால் 10 பேர் வரதான் செய்வாங்க, வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணி இவர் தான் டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு டெஃபமேஷன் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். அதே போன்று இவரை வந்து இந்த ட்ரக் மாஃபியா அப்படின்னு நடக்கிற இந்த போதை மாஃபியாவில் இன்னைக்கு தேதியில் இவரை எப்படி இணைச்சிங்க அப்படின்றத கேள்வி கேட்டு அந்த மாதிரி அவங்களால ஆதாரமும் ஆவணமும் கொடுக்க முடியல அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் டெஃபமேஷன் நோட்டீஸும் அதை தொடர்ந்து குற்றவியல் நடவடிக்கை மற்றும் சிவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மலேசியாவிலிருந்து திரு தத்தோ அப்துல் மாலிக் அவர்களுடைய பிரதிநிதியாக திரு ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்காங்க. இங்கே இவர் வந்து அங்கே ஹை கமிஷனில், மலேசியன் ஹை கமிஷனில் ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டையும் அங்கே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசீவ் பண்ணதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். என்னோட பேர் வந்து ஜெயசீலன். என்னோட பேர் ஜெயசீலன். நான் அட்வொகேட்டு சென்னையிலேருந்து. இப்போ இருக்கிறது மலேசியாவில் இருக்கேன். இப்போ வந்து தத்தோ மாலிக் அவர்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணி என்ன வந்துட்டு இங்கே உள்ள லீகல் இஷ்யூஸை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம. ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போது சார் சொன்ன மாதிரி இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு தத்தோ அப்துல் மாலிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் போய் இந்த கம்ப்ளைண்ட் அவாய்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபார்வர்ட் ஆகி இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தத்தோ அப்துல் மாலிக் பின் தஸ்தகீர் வந்துட்டு நம்ம இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி அங்கே மலேசியாவில், இது வந்து மலையில் இருக்குது, இல்லைன்னா நான் உங்களுக்கு சப்ளைட் பண்ணுவேன். அதை சும்மா பேசி கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அவர் அங்கே வந்து எங்கே லான்ச் பண்ணியிருக்காருன்னா, டாங்வாங்கி கோலாலம்பூர் அப்படின்ற இடத்துல லான்ச் பண்ணியிருக்காரு. அவரோட பர்டிகுலர் பண்ணியிருக்கு, அவரோட பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, 11/3/2024 அவர் 8:30 மணிக்கு அந்த வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்காரு. அதில் யார் சொல்லியிருக்காருன்னா, மாதேஷ் அண்ட் டான் வர்கி பாலாஜி, அந்த 2 பேரோட பேர் போட்டு ஆதன் தமிழில் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் வந்து வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆதன் தமிழில் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு தத்தோ அப்துல் மாலிக் வந்து டான் பெசார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெசார்னா பெருசு, டான்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ வந்து பெரிய டான் அங்கே மலேசியாவில் அப்படின்ற விஷயம் அதில் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து யார், அதாவது சினிமா ப்ராப்ளங்கள் யார் வந்தாலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த யூடியூப் சேனலில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்தாலுமே, மலேசியாவுக்கு வந்தாலுமே இவர் தத்தோ அப்துல் மாலிக் தான் ரிசீவ் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. யாருமே அங்கே வந்தாலுமே விஐபிஸ் யார் வந்தாலும் தத்தோ அப்துல் மாலிக் தான் வந்து அங்கே மலேசியாவில் ரிசீவ் பண்ணுவாருன்றத சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் வந்துருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவர் யார் வந்தாலுமே அங்கே வந்தாலுமே இவர் கூட பார்த்தீங்கன்னா தத்தோ அப்துல் மாலிக் கூட கார் வந்துட்டு மெர்சிடிஸ் பென்ஸ், முன்னால் 10 கார் பின்னால் 10 கார் அப்படி தான் வருன்ற மாதிரி அவங்க அந்த யூடியூப் வீடியோவில் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதோட சம்மந்தப்படுத்தி அவரோட தத்தோ அப்துல் மாலிக்கோட சம்மந்தப்படுத்தி தத்தோ அன்வார் அப்படின்ற பேரை வந்து சொல்கிறாங்க. எதில் சொல்கிறாங்கன்னா, ஜாஃபர் இப்போ சமீபத்தில் NCBயால் கைது செய்யப்பட்டார்ல ஜாஃபர் சாதிக், அவர் வந்து இவருக்கும் தத்தோ அப்துல் மாலிக்கும் சம்மந்தம் இருக்குது. இவங்க தான் வந்து போதைப் பொருளை வந்து இங்கேருந்து ஜாஃபர் சாதிக் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறாரு. அதை மலேசியாவில் வந்து அவர் ரிசீவ் பண்ணி அவர் ட்ரேடிங் பண்ணுறாருன்ற மாதிரி இவங்க இதை கொண்டு போகிறாங்க இந்த விஷயத்தை. இது வந்து முற்றிலும் தவறானது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இதில் மலேசியாவில் வந்து அந்த யூடியூப் சேனல்லையே மலேசியா வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு, வெளியில் நீங்கள் போக முடியாது, வெளியில் நீங்கள் உற்பத்தி கம்மல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அதை அறுத்துருவாங்க, நீங்கள் பாக்கெட்டில் காசு வச்சுருந்தீங்கன்னா பிக் பேக்கெட் பண்ணிடுவாங்க, நீங்கள் காரில் ஏதாவது திங்ஸை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உடச்சி கண்ணாடியை உடச்சி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. இது முற்றிலும் அவதானம். அவங்க எத்தனை பேருக்கு மலேசியாவுக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பொதுப்படையான ஒரு நாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு பேசணும். இல்லை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்குறோம், இல்லை சமூக வலைத்தளத்தில் கொடுக்குறோன்னா ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். அடிப்படையான விஷயம் வந்து சமூக பொறுப்போடு நம்ம செய்யணும். ஒருத்தரை வந்து யாருன்னே தெரியாது, அவரை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தைரியத்தை யார் கொடுக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது, அந்த மாதிரி விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து அதற்கான ஆதாரம். இது போலீஸ் ரிப்போர்ட் வந்து இது வந்து மலேசியன் லாங்குவேஜில் வந்து மலை லாங்குவேஜில் இருக்கு அதோட கண். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ஹை கமிஷன் இந்திய தூதரகத்தில் வந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட், தத்தோ அப்துல் மாலிக் கொடுத்த கம்ப்ளைண்ட்.
இதுல பாத்தீங்கன்னா ரிசீவ் போட்டிருக்கு, அக்னாலஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இங்க எம்பசிக்கு வந்து இங்கே வந்துருக்கு. இது அங்கே கூதுரத்தில் மலேசியாவுக்கு கொடுத்தது இங்கே வந்துருக்கு. இது ஒரு விஷயம். நம்ம நஸ்ருதீன் ஹுசேன் வந்து கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலேசியா போலீஸ் வந்துட்டு இது வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது இந்த அவதூறு தகவல் பரப்புறாங்கல்ல, தத்தோ அப்துல் மாலிக்குக்கும் இவருக்கு இங்க ஜாபர் சாதிக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியிட்டது வந்து இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எதுவும் வரல அப்படின்றத அங்க உள்ள ஐஜிபி சொல்றாரு. சொல்லிட்டு மேற்படி என்ன சொல்றாருன்னா, இப்போ அங்க உள்ள அதாவது அந்த உங்களுக்கு கரெக்டா சொல்றேன், ஃபெடரல் நார்காட்டிக்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்சிஐடி மலேசியால, அதுக்கும் நம்ம இங்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபிக்கும் ரெண்டு பேருக்கும் எதுவுமே பைலாட்ரல் டைஸ் இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டோ வந்து மியூச்சுவலா எதுவும் இல்லை. இப்போ இவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணணும் அப்படின்னா ஒன்று மலேசியன் போலீஸ் வந்து இன்டர்போல் உதவியை நாடணும். அப்படி இந்தியன் போலீஸ்க்கு வந்து அந்த மாதிரி மலேசியன் போலீஸ்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் நாடணும்னா இன்டர்போல்கிட்ட போய் தான் இவங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது அதாவது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் பரிமாறி இருக்கும்னா இவங்க இன்டர்போல் மூலமா தான் போய் வரணும். இதுல வந்து இரு நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து எப்படி இப்படி ஒரு பொய்யான தகவல் இவங்க பரப்புறாங்க அப்படின்னா அது எங்களுக்கும் தெரியல. இதுல பரப்புனவங்க பாத்தீங்கன்னா திரு மாதேஷும் திரு வராகி பாலாஜி அவர்கள் சொல்றாங்க. இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க, இப்ப இடையில எல்லாம் பாத்தீங்க ஸ்டிங் ஆபரேஷன் ஒண்ணு செஞ்சு அதுலயுமே அப்பாலஜைஸ் பண்ணிருக்கு, பப்ளிக்கா அப்பாலஜைஸ் பண்ணிருக்காங்க. நாங்களுமே பார்த்தாங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த விஷயத்தை. இப்ப இவங்களோட ஒரு பொது வாழ்க்கைன்னு சொல்றாம ஒரு மீடியா லைன்ல இருக்காங்க. இவங்களோட ஒரு ஆத்தென்டிசிட்டியே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இவங்க ஒளிபரப்புற செய்தி, இவங்க சொல்ற செய்தி வந்து எப்படி உண்மையா இருக்கும்? அதாவது அவர் வராகி பாலாஜி மேல அவர் மேல 25 lakhs டெபாசிட் பண்ணதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கரண போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணாங்க. ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஹிஸ்டரி இருக்கும்போது ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல அந்தஸ்தோட மதிப்போட இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி எப்படி இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை இவங்க பரப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு சந்தேகம் இதுல எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு அரசாங்கம் சொல்லுது இல்லைன்னு சொல்லுது மலேசியா அரசாங்கம். இங்க இருந்து நார்காட்டிக்ஸ் பியூரோல இருந்து யாரும் வந்து கான்டாக்ட் பண்ணி அங்க வரல. இவங்க போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் மலேசியாலையும் கொடுத்திருக்காங்க. அது இப்ப நான் உறுப்பினரா வந்து இங்கேயும் கொடுத்திருக்கோம். இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறமான தகவல் எல்லாம் யார் கொடுக்குறா? இல்ல எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் இவங்களுக்கு எப்படி போகுது? ஒருவேளை இவங்களுக்கும் இவர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நபர் சொல்றாரு, இவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. இதோட பணம் பறிக்க முயல்கிறார்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட கம்ப்ளைண்ட்ல பணம் பறிக்கிறதுக்காக முயல்றாங்க அப்படின்றது அவங்க எதுவும் கால் பண்ணி உங்கள்ட்ட வந்து பணம் டிமாண்ட் பண்ணாங்க? இல்ல சார், இப்போ இன்னி வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணல. பட் ஆனா எதன் அடிப்படையில் அப்படி கொடுத்துருக்கீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட் மேல பணம் பறிக்க முயல்றாங்கன்னு எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம் சார். அது சார் சொன்ன மாதிரி அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை ரிட்ரீவ் பண்ணி சொல்லிருந்தோம். இந்த மாதிரி வந்து பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல அது மேல 25 lakhs ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து அரெஸ்டட் வார்கி பாலாஜி அலைஸ் வாராகி அப்படின்றவர் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. மாதேஷ்ன்றவர் பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்க இருக்க எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் நல்லா தெரியும் அந்த விஷயம். ஸோ இதோடைய அடிப்படை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல்லயே ஒன்றும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்த இவங்க வந்து மீடியால பேசும்போது ஆரம்பிக்குது. அப்ப இதனுடைய அடித்தளம் என்னவா இருக்கும், இதனுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் இது மொத்தமா மூவ் ஆகுது. ஸோ அதனாலதான் அந்த பாயிண்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். பிளஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாரம் ஆவணம் எதுவுமே இல்லாம இதை பண்ணும்போது கடைசியா அவங்களோட எண்ணம் என்னவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம வாராகி என்ன பேசுறாருன்னா, எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, நான் மிக விரைவில் வந்து வெளியிட்டோம் சார். அதாவது சில பேர் ஆதாரத்தோட வந்து நிறைய விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க, அங்கேயும் பேப்பரோட காமிச்சிருக்காங்க யூடியூப்ல. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்க மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக நாங்க எங்க சைட்ல இருக்க என்ன ஆதாரமோ தெரிவிப்போம். இப்போ டிக்டாக் மத்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜாபர் சாதிக் உடன் இருக்கும் மிஸ்டர் தத்தோ அப்துல் மாலிக்னு சொல்லி ஒரு போட்டோ மூவ் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ லேட்டஸ்டா ஒரு போட்டோ மூவ் ஆயிட்டு. அந்த போட்டோல இருக்கிற ஒரு ஜாபர் சாதிக்கே இல்லை முதல்ல. அது நடந்தது பிப்ரவரி 2018. ஸோ அதுல இருந்த ஒரு ஜாபர் சாதிக் இல்லை. அந்த போட்டோவை நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். பட் மக்களோட கண்ணுக்கு என்ன போய் சேரும்? அவங்க டைட்டிலை மட்டும்தான் முதல்ல பார்ப்பாங்க, உள்ள போய் பார்க்கறதுன்றது அதுக்கப்புறமா போய் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ டைட்டிலை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளோட நற்பெயரை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல செய்யும் போதுதான் நாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு, லீகல் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனுடைய அல்டிமேட்டம் என்னவா இருக்கும்னா, இம்ப்ளைடா அந்த பணம் பறிக்கும் நோக்கம் தான் அப்படின்றத இவங்க சொல்ல வைக்கும்.
அவங்க அட்ரஸ் நீங்க வாராகி மாதேசன் மட்டும் இருக்காங்க. அதுக்கு அடுத்த 2 பேரை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. யாரை பத்தி சொல்லுங்க சார்? நீங்க சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரெண்டு சேனல் பத்தி தான் சொன்னீங்க. சவுக்கு மீடியான்னு எதுவுமே கம்ப்ளைண்ட்ல குறிப்பிடுறது. அதாவது அந்த 2 டேட், யூடியூப் லிங்க், மற்ற எல்லா விஷயத்தையும் நான் அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கேன். சவுத் மீடியாவை சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுல வந்து கம்ப்ளைண்ட்ல ஒண்ணு ஆட் பண்ணிருக்கீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் இப்போ ஒருத்தரோட போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாச்சு. அதனால முதல்ல உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாருக்குமே தெரியும். அந்த கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்து அதுக்கப்புறம் மூவ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு டேட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, ஆதன் மீடியாக்கு அகேன்ஸ்டா கொடுத்துருக்காரு. அதோட யூடியூப் லிங்க் மற்ற விஷயங்கள்லாம் அதுலயே இருக்கு. இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட் சவுக்கு மீடியாக்கு அகேன்ஸ்டாவும் கொடுக்க போறோம். பட் ஆனால் 2 பேருக்கும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கறது லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். அதோடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரிப்போர்ட்லயே நான் அதை சொல்லியிருக்கேன். ஏன் நீங்க அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவையும் அப்ரோச் பண்ணல? இது முடக்கணும், இது மாதிரி டிஃபமேஷன் பண்றாங்க, கொடுத்துட்டோம். கொடுத்துருக்கீங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஸ்டே போடணும் அப்படின்னு வரும்போது சார், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இமீடியட் நோட்டீஸ்ல தான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து சனிக்கிழமையே இந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் எங்களுக்கு வந்துருச்சு. பட் இப்போ வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து யாரும் அப்ரோச் பண்ணல, மெசேஜ் கொடுக்கல, லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கல. ஈவன் எங்களோட மெயில் ஐடி கூட இருக்குது, அது கூட ஒரு பதிலும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த வாரம் அதுக்கு ஸ்டே பண்ணுவோம். மியூட் பண்ண சொல்லி ஏதாவது மியூட் ஏதாவது பண்ணிருக்காங்களா இல்ல அது இன்னும் ஆன் டெலிகாஸ்டிங்? சார் அது இன்னும் டெலிகாஸ்ட்ல இருக்கு. அதனால தான் அந்த யூடியூப் லிங்க் நான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இவர் டாக்டர் அப்துல் மாலிக் அவரும் ஜாஃபர் சாதிக்கு இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்களா இல்லையா? சந்திச்சதே கிடையாது. போலீஸ் லெவல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை மியூட் பண்றாங்க, நிறுத்திடுவாங்க. ஆமாங்க சார், அதனால தான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அவங்க கிட்டயும் சொல்லியிருக்கோம், பர்டிகுலர் இந்த ரெக்வஸ்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை வந்து ஸ்பேமோ இல்லைன்னா வந்து அன்மார்க்கோ பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கோம். சைபர் செக்ஷன் சார், லீகல் நோட்டீஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்க யாரும் பேசுனீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு பேசுறது சார் இப்போ விஷயம் நான் சொல்றேன். நீங்க இதை கேட்டதுனால ஐ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனல் இருந்தது, யூடியூப் சேனல் போல இருக்கு. அதனுடைய சார் இருக்காரான்னு தெரியல இங்க, பட் மேலே மைக் இருப்பாங்க முன்னாடி. நாங்க வந்து அவங்கள பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அவங்களோட யூடியூப் சேனல்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தோம். கான்டாக்ட் அஸ் பகுதி இருக்கு, பட் ஆனா அந்த கான்டாக்ட் அஸ் யாருன்றது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணது அரிசோனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ஒரு ப்ராக்ஸி சர்வர் மூலமா. ஸோ அதனால ஒரிஜினலா ஊஎஸ் டொமைன்ல பாத்தீங்கன்னா அவங்க பேரே இல்லை. இப்படி இருந்தா நாங்க எப்படி லீகல் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? ஸோ லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும்னா ஒரு அட்ரஸ் இருக்கணும். அந்த அட்ரஸே இல்லைன்னு இருக்கு. பட் ஆனா கண்டென்ட் ரிச்சான யூடியூப் சேனல் அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் அவங்க போட்டிருக்காங்க. பிளஸ் அவங்களோட வெப்சைட்லயும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்தேன். பட் ஆனா கான்டாக்ட் எக்ஸ் பகுதியில அவங்களோட அட்ரஸே. ஸோ ஒரு கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு முகவரி, அது வந்து முகவரியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நேர்முக முகவரியா இருக்கலாம், இருந்தா நாங்க கொடுத்துருக்கோம். இதே இஷ்யூ தான் சார் எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நடக்குது. இப்போ ஆதன் தமிழ்னு நம்ம சொல்றோம், பட் ஆனா ஆதனுடைய ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல வந்து அவங்க ஒரிஜினல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு ஒரு 2 டைரக்டர்ஸ், 4 டைரக்டர்ஸ் மொத்தம் 2 டைரக்டர்ஸ் ஆபரேட்டிவா இருக்காங்க. பட் ஆனா இப்ப திரு மாதேஷ் அவர்கள் அதுல என்ன பணிபுரிகிறாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ இன்டர்வியூ பண்றாரு ஒருத்தரை. ஸோ அதனால நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஃபார்ச்சுனேட்டா அவங்களோட கம்பெனி அட்ரஸ் கிடைச்சதுனால நம்மளால கொடுக்க முடியும். பட் ஆனா திரு மாதேஷ் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவரோட அட்ரஸ் எனக்கு தெரியாது, நான் எப்படி கொடுக்கணும்? அப்புறம் எப்படி கமலாலயம் குறிப்பிட்டிருக்கீங்க? பிரான்ச் ஆபீஸ் பிரான்ச் ஆபீஸ் கமலாலயம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது அவங்க வெப்சைட்ல இருக்கு. கமலாலயம் இருக்கு. கமலாலயம் பிஜேபி ஆபீஸ் அட்ரஸ் இருந்ததை போட்டுருக்கோம். அங்க ஆன்லைன்ல இருந்ததை காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நாங்க கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு. இந்த பேஜ்ல இருந்து எடுத்துருக்கோம். கமலாலயம் வந்து பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ், தமிழ்நாடு ஹெட் குவார்டர்ஸ், தமிழ்நாட்டுல. அங்க இருந்து அட்ரஸ் காப்பி பண்ணி போட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவர் நல்லா பண்றாரு மாடுக்கு, அதனால அவர் கூட 10 பேர் இருக்காங்க. அது இங்கே தெரியுது. இந்த 14 பேர் வந்திருக்கீங்க. 14 பேர் எண்ணி பார்த்துருக்கீங்க. இல்ல சொல்றேன். அப்போ உண்மையில ஒரு டான் தானா? டான் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அவர் ரஜினிகாந்த் படத்துல ஏதோ ஒரு படத்துல கபாலி படத்துக்கு பண்ணி ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஃபிளைட்லாம் டிசைன் பண்ணது அவர் தான். ஆமா, அவர் அப்படிப்பட்டவர் ஒரு டான் கூட சொல்ல, நல்லவங்களே டான் சொல்லலாம், நல்லவங்களை டான் சொல்லலாம் அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆமா. இப்போ இதுல ஏன் இவ்வளவு பேர் பிரதிநிதிகளா வந்திருக்கோம் அப்படின்னு முதல் அதையும் சொல்லுங்க சார். இப்போ அவருக்கு பல கம்பெனிஸ்
இப்போ இந்த பல கம்பெனிஸ் வந்து ஒரு எம்பேனல்டு அட்வொகேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 எம்பேனல்டு அட்வொகேட்டாவது கட்டாயமா இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து இங்க நிறைய வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்கிறதுனால நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கும். இதுலயே ஒரு 2-3 அட்வொகேட்ஸ் வேற ஒரு கம்பெனி பேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த குரூப் கம்பெனிஸ் கீழே வரும். ஸோ அதனால இந்த அட்வொகேட் ஒரு 14 பேர் இருக்க வேண்டியது. கமலாலயம் நீங்க குறிப்பிட்டதுனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் பிஜேபில இருந்து உங்களுக்கு அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ரொம்ப தானே சொல்றோம். அதனால பிரச்சனை இல்லை. மலேசியன் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத முக்கியமான விஷயம். நீங்க அவர் ரெபுடேஷன் மிஸ் ஆயிருக்குங்கிறது. பட் உங்க புகார்ல ஜென்ரலா ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறது தான் இருக்கே ஒழிய ஒரு ஸ்ட்ராங்கா நாங்க பாதிக்கப்பட்டோங்கிற இதுவே இல்லையே. ஆக்ஷன் எடுங்க, பாத்துக்கங்க, நாங்க வந்து ஒரு சேஃபா நாங்க பாருங்க, நாங்க ரியாக்டிங் அப்படிங்கறதா தெரியுதே ஒழிய அது என்ன ஒரு சேஃப் கார்டுக்காக பண்ணீங்களா இல்லை சின்சியராகவே ரெப்புடேஷன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது? ஏன்னா அந்த ஃபுல்லான தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் பார்த்தேன். ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. என்ன ஆக்ஷன் உங்களுக்கு வேணும்? ரெப்புடேஷன் உங்க தரப்புல இருந்து எந்த இதுவுமே அதில் இல்லையே, என்ன காரணம் அதுக்கு? இல்லை சார், அதாவது நீங்கள் ரெப்புடேஷன் ஸ்டேக்குன்னு வரும்போது இப்போ இதுவே சிவில் டேமேஜஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்னோட ரெப்புடேஷன் ஸ்டேக் இந்த நியூஸ் வந்ததுனால எனக்கு இவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குவாண்டமை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குவாண்டமை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிவில் டேமேஜஸ் கிளைம் போடலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீதிமன்றம். பட் ஆனால் இது வந்து கிரிமினல் டெஃபமேஷனாகவும் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா கிரிமினல் டெஃபமேஷன் வரும்போது உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா மென்ஷன் பண்ணால் மட்டும் போதுமானது. அந்த என்கொயரியை பேஸ் பண்ணி அவங்க ஆவணம் எதுவும் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது, இல்லைன்னா ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போ அவங்க மேலே கட்டாயமாக ஆக்ஷன். ஸோ அதனால எங்களுக்கு என்ன ரெப்புடேஷன் பாதிப்புன்றது சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து உயர் பதவி வாங்கின ஒருத்தர், இப்போ இங்கே எப்படி டாக்டரேட்டோ அங்கே வந்து டத்தோ அப்படின்றத வந்து ராயல் ஃபேமிலியிலேருந்து அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அதில் பெரிய ஸ்க்ரூட்டனைசேஷன் உண்டு. அந்த ஸ்க்ரூட்டனைசேஷனை தாண்டி எவ்வளோ சேரிட்டிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கம்பெனிஸ் வச்சுருக்கோம், என்னென்ன நற்பெயர்கள் நாங்கள் எடுத்துருக்கோன்றதை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவ்வளோத்தையும் தாண்டி நாங்கள் வரும்போது எங்களோட பேர் ஒரு கடுகளவு பாதிச்சா கூட எங்களுக்கு வந்து இந்த லிபர்ட்டி இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட் அது என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டெஃபமேஷன் கொடுத்துருக்கோம். ஒன்னு அவதூறா பேசுனதுக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த 4 செக்ஷன். அது என்கொயரியில தான் சார் முடிவாகும். புரியுது? எல்லாமே என்கொயரி தான் தெரியும். சாதிக் பாஷாவுக்கு இவருக்கு தொடர்பு தான் இருக்கான்றதை என்கொயரியில தான் தெரியும். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்களே சொல்லிட்டீங்க இன்டர்போல் கிட்ட போயிட்டு தான் அப்புறமா தான் விசாரிக்க முடியும் மலேசியாவில. அதே மாதிரி மலேசியா விசாரிக்கிறதுனால இன்டர்போல் கிட்ட போயிட்டு தான் தமிழ்நாட்டுல வந்து விசாரிக்கலாம். அது ரெண்டும் விசாரணை தான் தெரியும். எல்லாத்தையும் நம்ம முதல்ல எடுத்துக்க முடியல. இல்ல, அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸை பர்டிகுலரா போட்டிருக்கிறதுக்கு காரணம், இந்த செக்ஷன்ஸை போடாம நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது இல்ல, நான் சொல்றேன், அதாவது பொய்யான கம்ப்ளைண்ட் இல்ல, அதுல இருக்க மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மேல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு கீழே அந்த செக்ஷனை சொல்லணும். நீங்க சொல்லாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. எல்லா ஜேர்னலிஸ்டும் அசிங்கமா இருக்காரு. இல்ல அதுல டிஃபைன் பண்ற மாதிரி பணம் பறிக்க முயல்றாங்கன்னு மொத்தம் சொல்லலையே சார். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட ஆன்டிசைட் அதான் சொன்னார்ல, ஆன்டிசைட் எனக்கு இருக்கு, அப்படி இருக்கனாலதான் அவரை ஸ்பெசிஃபை நம்ம அது ஜென்ரலா சொல்லல, அவங்கள பர்டிகுலரைஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். அந்த விஷயம் நம்ம பொதுவா சொல்லல. சம்பந்தப்பட்ட அதற்கான ஆதாரங்கள் உங்கள்ட்ட இல்ல. இப்ப வந்து என்னன்னா, அப்துல் மாலிக் சைட்லயோ இல்ல யாரையோ வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்க இந்த நியூஸ் போட மாட்டோம், இல்ல போடுவோம்னு சொல்லி மிரட்டல் வரல. இல்ல அப்படிங்கிற நீங்க எப்படி வந்து ஒரு 19 ஒரு ஜேர்னலிஸ்ட பணம் பறிக்க முயன்றார் இந்த மாதிரி நியூஸ் போட்டு அப்படிங்கறது கொடுக்குறதுங்கிறது ஒரு, அப்ப நீங்க எல்லாமே இன்டிமேட் பண்றது தானே இருக்குது. இல்ல சார், அப்படி அதாவது முதல்ல கொடுக்கப்படுற கண்டென்ட்டுக்கு நீங்க அந்த செக்ஷன் கொடுத்துதான் ஆகணும். இப்ப நாங்க என்ன சொல்லிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப பர்டிகுலரா அந்த யூடியூப் சேனல்ல மென்ஷன் பண்ணி தான் சொல்லிருக்கோம். பணம் பறிக்க முயல்றார் அப்படிங்கறத தான் நாம இது சொல்றோம். நீங்க டிஃபமேஷன் சொல்றது அது உங்களோட அது எங்க அது பிரச்சனை இல்ல. பணம் பறிக்க முயன்றாருங்கிற ஆதாரம் இருக்கா உங்கள்ட்ட? பணம் பறிக்க முயல்றாரு அப்படின்னு சார் சொல்லிருக்கோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்ல ஆதாரம் கேக்குறீங்க. அப்ப ஆதாரம் இருந்துச்சுன்னா அவர் போட்டுருப்பாரா? ஆதாரம் கொடுக்கறதா நான் சொல்றோம்.
கொடுங்க, நீங்க எது வேணாலும் செய்யுங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, லீகலா நாங்க ஃபேஸ் Face பண்ணிக்கிறோம். பண்றோம். அந்த விஷயத்தை நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். சார், ஒரு செய்தியாளருடைய கடமை வந்து தகவல் அடிப்படையில தான் ஒரு செய்தி போடுவாங்க. ஓகே சார், தகவல் அதாவது உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தா நாங்க எங்க சார், ஒரு- இருக்கு சார், ரைட் சார். ஒரு ரெப்புடேஷன், அதாவது இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன எப்படி போயிருக்கு அப்படின்னா, இவரை மட்டும் சம்மந்தப்படுத்தல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தா இவர் தான் ரிசீவ் பண்ணுவார், இவர் தான் கூட்டிட்டு போறாருன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது சாரே இது சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் சார். சாரே சொல்லிட்டாரு. கபாலி படத்தை அமைச்சர். ரிசீவ் பண்ணோம், அந்த பிளைட்ல படம்லாம் வரைஞ்சோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். அவர் நல்லா படத்துக்கு வந்து உங்களுக்கே தெரியும் சார், ப்ரொமோஷன் பண்ண தான் சார் படம் ஓட போகுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பதான் மலேசியால இருந்து ஏர் ஏசியா இங்க வருது. தெரியல நான். நீங்களே கேட்டுறீங்க, நீங்களே சொல்லிருங்க. இல்ல, அது மாதிரி தான் சொல்றேன். அடையாளம் சார், இப்ப ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல அடையாளத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த உருவாக்கத்தை அவங்க கஷ்டப்பட்டு 15 வருஷம் 20 வருஷம் உருவாக்கி வைக்கிறது. இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்யறதுல வந்து குறைஞ்சிட்டு போயிருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சொல்றோம். சார் 2023 ஜூலை மாசம் அப்துல் மாலிக் வந்து மலேசியா போலீசாரால் கைது செய்யப்பட்டாரா? அது வந்து சார் ஃபேக் நியூஸ் சார். அதாவது எப்படின்னா, ஷூரா ஃபேக் நியூஸ்? மலேசியன் அந்த நியூஸ்ல பார்த்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா, அவரு 2023 நீங்க சொல்ற ஜூலை மாசத்துல இருந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி இப்பதான் வந்தாரு. அரெஸ்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு டின்னர் வச்சாரு. டின்னர் வச்சதுல பாத்தீங்கன்னா இவர் ஜாஃபர் சமீபத்துல கைது பண்ணாங்க. ஜாஃபர் சரி அவர் இருந்திருந்தா அந்த இதுல போய் கலந்துருப்பாரு. அப்படி அது உண்மைக்கு புறம்பான விஷயம். நம்ம அங்க இருக்கிறோம், அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு நாள் வந்துட்டு, அதாவது மலேசியன் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் MACCன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து என்கொயரி கூப்பிட்டு இருந்தாங்க. என்கொயரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஒரு டீடைலும் பண்ணல, எதையுமே இல்லை. ஈவன் வந்து ஒரு கேஸ் கூட இல்லை. அந்த விஷயத்த வந்து திருச்சி இவர் இத்தனை மாசம் 6 மாசம் இருந்தார், 7 மாசம் இருந்தார், உண்மைக்கு புறம்பா இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தாரா எப்படி அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸா ஷோஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடலாம் திறந்தாங்க, இப்ப சமந்தா வந்திருந்தாங்க, அதுக்கு முன்னால யாஷ் வந்திருந்தாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இது வந்து நம்ம படிச்சோம்னா ஓகே தெரியாது, ஆனா இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே அவர் என்ன செய்யறாரு, எப்படி போறாரு அப்படின்னு. ஒரு வெளிநாட்டுல வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்குறது பெரிய கஷ்டம் சார். நம்ம வந்து இருக்கோம் அந்த இடத்துல வந்து அது தனிப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் படிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ அட்வொகேட்டா இருக்கேன். பட் நம்ம அங்க பேப்பர் வச்சுட்டு இப்ப நீங்க வந்து ஒரு அடையாளத்தை தேடி போறீங்க பாத்தீங்களா, அதாவது இன்னொரு நாட்டுல போய் மைக்ரேட் பண்ணி, அது ஒரு வழி சார். அது இருந்து ஒரு இடத்துக்கு வரீங்க பாருங்க, அதை வந்து நிலப்பழைக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடும். அந்த தனி மனுஷன் கஷ்டப்பட்டு வர்றத அதை நீங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணும். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ வருது, அவர் ஒரு பிசினஸ்மேன், எத்தனையோ குரூப்ல இருப்பாரு, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மல்டி கண்ட்ரி, சிங்கப்பூர்ல இருப்பாங்க, இங்க இருப்பாங்க, தாய்லாந்துல இருப்பாங்க, இதெல்லாம் ஏசியால வந்து எல்லாமே பண்ணுவோம். அப்போ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மெசேஜ் வந்துருக்கு. அப்ப நீங்க சைக்கலாஜிக்கலா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆவீங்க. நம்ம இந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம், இருந்தாலும் நமக்கு அவ்வளவு இன்புட் வருது, இப்படி வருது அப்படி. அதுதான் ஒரு விஷயம் சொல்றோம். நீங்க செய்தி போடுங்க, அதெல்லாம் நாங்க வந்து, ஆனா ஒரு சமூக அக்கறையோட, ஒரு சமூக பொறுப்போட, ஒரு அடிப்படை தகவல் தெரிஞ்சு போடுங்க, அவ்வளவுதான். நாங்க அதுதான் சொல்றோம். எங்களோட ஒரு வேண்டுதலா எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.